இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமரை அவமதித்த விவகாரத்தில் விரைந்து செயல்படும் அரசாங்கம் ஜம்ரி வினோத் விவகாரத்தில் சுணக்கம் காட்டுவது ஏன்? முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் கேள்வி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் விரைந்து செயல்படும் அரசாங்கம் நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து விவகாரத்தில் சுணக்கம் காட்டுவது ஏன் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரை ஒருவர் அவமதித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு வரும்போது நீதியை நிலைநாட்ட அமலாக்க நடவடிக்கைகள் படுவேகத்தில் செயல்படுகின்றன. ஆனால் இதுபோன்று பிற அவமதிப்பு விவகாரங்களில் அரசாங்கம் தலையிடாமலும் சுணக்கம் காட்டுவது போலவும் தெரிகிறது என்று ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இந்த இரு விவகாரங்களில் உள்ள இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் என்ற முறையில் தம்மால் நேரடியாக காண முடிகிறது என்று ஜைட் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசாங்கம் எந்த அளவிற்கு மெத்தனமாக செயல்படுகிறது என்பதற்கு ஜம்ரி வினோத் விவகாரம் ஒரு நல்ல உதாரணமாகும் என்று முன்னாள் கொத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இந்துக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடும் தைப்பூச விழாவில் காவடிகளை ஏந்திய நிலையில் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் பக்தர்களை பேய் பிடித்தவர்களைப் போல ஆடுகிறார்கள், குடிபோதையில் தள்ளாடுகிறார்கள் என்று கடந்த மார்ச் மாதம் மிக கடுமையாக விமர்சனம் செய்த ஜம்ரி வினோத்திற்கு எதிராக 894 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் துறை அறிவித்திருந்தது. இனம், சமயம் மற்றும் அரண்மனை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நிந்தனை தன்மையில் கருத்து பதிவிட்டால் 3R சட்டம் பாயும் என்று அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் ஜம்ரி வினோத் விவகாரத்தில் 3R சட்டம் இன்னும் பாயாமல் இருப்பது ஏன்? ஜம்ரி வினோத்திற்கு எதிராக செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக போலீஸ் துறை கூறுகிறது. அப்படியென்றால் அந்த விசாரணை அறிக்கை இன்னமும் சட்டத்துறை அலுவலகத்தில் தூசி படிந்த நிலையில் கிடக்கிறதா என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமை அவமதிக்கும் தலைமையில் காணொளியை பதிவேற்றம் செய்ததற்காக கிளாந்தானில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலைய பணியாளருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வேகத்தை ஜம்ரி வினோத் விவகாரத்தில் ஏன் காட்ட முடியவில்லை என்பதே தமது கேள்வியாகும் என்று ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகளில் அரசாங்கம் கண்மூடித்தனமாக காது கேளாதவரைப் போல இரு காதுகளையும் பொத்திக்கொண்டும் வாயை மூடிக்கொண்டும் இருக்கிறது என்பதற்கு ஜம்ரி வினோத் வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது என்று ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அப்படியென்றால் அன்வார் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று ஜைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது வெடிகுண்டு வைக்குமாறு தூண்டிவிட்டது உட்பட அவமதிப்பு தன்மையிலான கருத்துக்களை பதிவேற்றம் செய்ததற்காக சமூக வலைதளத்தில் லியான்லியூ என்ற பெயரில் கணக்கு வைத்திருக்கும் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட நபர் நிந்தனை தன்மையிலான கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருப்பதை கண்ணுற்ற 68 வயது வணிகர் ஒருவர் இது குறித்து மலாக்கா சுங்காய்வுடாங் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சமயத்திற்கு எதிராக நிந்தனை தன்மையில் கருத்தை பதிவேற்றம் செய்துள்ள அந்த நபருக்கு எதிராக வணிகர் ஒருவர் போலீஸ் புகார் அளித்து இருப்பதை மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டபர் பத்தேட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜொஹூர் கூலாயில் உள்ள ஃபுன்யூ தனியார் இடைநிலைப் பள்ளியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் பாலியல் சேட்டை நடவடிக்கைகள் தொடர்பில் அச்சம்பவங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று பள்ளியின் முதல்வர் பதவி விலகியுள்ளார். கன் சுவாங் சி என்ற அந்த முதல்வர் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வழங்கிய பதவி விலகல் கடிதத்தை பள்ளியின் மேலாளர் வாரியம் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த பள்ளியை சேர்ந்த 16 வயது மாணவன் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் புகைப்படங்களை சேகரித்து அவர்களின் முகத்தோற்றத்தை பயன்படுத்தி AI தொழில்நுட்பத்தின் மூலம் ஆபாச படமாக தயாரித்து சமூக வலைத்தளங்களில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட மாணவனின் இத்தகைய வக்கிர செயலால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளியின் முதல்வர் என்ற முறையில் கன் சுவாங்சி அந்த மாணவனுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எதனையும் எடுக்காமல் கண்டித்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மாணவிகள் போலீசில் புகார் செய்து பிரச்சினை மேலோங்கிய போது பள்ளி மேலாளர் வாரியம் அந்த மாணவனை பள்ளியிலிருந்து நீக்கியது. அந்த மாணவனின் விவகாரத்தை சம்பந்தப்பட்ட முதல்வர் உடனடியாக கையாள தவறிவிட்டார் என்று கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக பிள்ளைகளை வாங்குவதற்கும் அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழை வழங்குவதற்கும் மோசடி கும்பல் ஒன்று 5,000 ரிங்கெட் முதல் 50,000 ரிங்கெட் வரை கையூட்டாக பெற்றுள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் தனது மோசடி நடவடிக்கையின் மூலம் 4 லட்சம் ரிங்கெட் வரை பெற்றுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் வாயிலாக பணவர்த்தனைகள் நடந்துள்ளன என்று SPRM வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு மூளையாக செயல்பட்ட அந்த கும்பலின் முக்கிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட விளம்பரங்களின் வாயிலாக சம்பந்தப்பட்ட கும்பலின் இந்த சட்டவிரோத நடவடிக்கை அம்பலமானது. இது தொடர்பாக கடந்த புதன்கிழமை 28 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட 14 பேரை SPRM கைது செய்துள்ளது. அவர்களை ஏப்ரல் 20ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. சாலை தடுப்பை மோதிய பின்னர் கார் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் தப்பிக்க இயலாமல் கருகி மாண்டார். இச்சம்பவம் நேற்று முன்னிரவு 11:30 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 65.3வது கிலோமீட்டரில் கெடா பெண்டாங் அருகில் நிகழ்ந்தது. கார் தலைக்குப்புற கவிழ்ந்து தீப்பிடிப்பதற்கு முன்பு வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதியுள்ளதாக குவார் செம்படா தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் முகமது ஹப்சாம் அப்துல் ரஷீத் தெரிவித்தார். காரில் ஒருவர் மட்டுமே இருந்துள்ளார். இடிபாட்டில் இருந்து கருகிய உடலை மீட்கும் பணி பின்னிரவு 12:40 மணியளவில் முடிவடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறார்கள் மத்தியில் தற்போது அதிகரித்து வரும் வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டுகள் புகைக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அவ்வகை சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்படலாம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜொஹூர் மாநிலத்தில் மின்னியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் மாநிலத்தை பின்பற்றி ஸ்லாங்கூரும் மின்னியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கக்கூடும் என்று மந்திரி பசார் குறிப்பிட்டார். மின்னியல் சிகரெட்டில் போதைப் பொருள் கலந்த திரவியம் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த மின்னியல் சிகரெட்டுகளுக்கு சிறார்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மிகுந்த மோகம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. மின்னியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவது குறித்து தற்போது மாநில அரசு ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.